இப்போ தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து மூன்றாவது ஒரு கட்சி வந்து உருவாயிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அது உங்கள் கட்சியாக இருக்குமா? எப்பயுமே மூணாவது கட்சி தேமுதிக தான். திமுக அதிமுக ஆட்சியில் இருந்த கட்சி. தேமுதிக எதிர்கட்சியாக வந்த ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகளிலும் எங்களுடைய பூத் கமிட்டி அமைச்சு BL2 கலெக்டரேட் கொடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேமுதிக தான். வேறு எந்த கட்சிக்கும் நீ தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கலாம். 234 தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைச்சு BL2 நாங்கள் கொடுத்து கலெக்டர்கிட்ட தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட 3வது கட்சி தேமுதிக. விஜயகாந்தோடு நிறைய பேரை வந்து வேலை கொண்டு வந்திருக்காரு. விஜயும் அப்படி தான் கொண்டு வந்திருக்காரு. இப்போ அடுத்த நீங்கள் விஜய் சொல்லிட்டேன்ல உங்கள் தலைமையிலான இல்லைம்மா. அந்த கூட்டணி பற்றி இப்போ நான் சொல்ல முடியாது. எங்கள் கட்சி வளர்ச்சியை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். 234 தொகுதிக்கு நாங்கள் போகணும். எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மக்களை சந்திக்கணும், மக்கள் குறைகளை எடுக்கணும். அதற்கு பிறகு தான் கூட்டணி. அதுக்கப்புறம் அது